அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஏதாவது விருப்பங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அது 5 நாட்களுக்குள்ளே நடப்பதற்கு இப்போ நான் ஒரு எளிமையான தாந்திரீக முறை சொல்லித்தரேங்க. அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. இந்த ஒரு முறையை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக இதை செய்யலாம். மேலும் பெண்கள் பீரியட் டைம்லேயும் இதை செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், இன்றைக்கி நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம். இன்று இரவு 12 மணிக்குள்ளார எப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம். ஒருவேளை இன்றைக்கி உங்களால் செய்யவே முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஏன்னா இதை செய்யறதுக்கு புதன்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தைப்பூசத்தை முன்னிட்டு எல்லாருமே 48 நாட்கள் விரதம், 6 நாட்கள் விரதம், ஒரு நாள் விரதம்னு இருந்திருப்பீங்க. அந்த விரத காலங்களில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில அறிகுறிகள் நடந்திருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன கோரிக்கை நிறைவேறுவதற்காக அந்த விரதத்தை கையாண்டீங்களோ அது 1000% உடனே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது எந்த மாதிரி அறிகுறிகள் என்பது குறித்து தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கிறேங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருந்ததான்னு செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது புதுவிதமான அறிகுறிகள் தென்பட்டிருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். வீடியோனுடைய லிங்க்கு எண்ட் ஸ்க்ரீனில் வரும், பார்த்து பலனடையுங்க. கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். நாளை நாள் பார்த்திங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை நாளாக இருக்குது. இந்த நாளில் தை மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தி இருக்குது. தீரவே தீராதுன்னு நினச்ச பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கும் கர்ம வினைகள், பாவங்கள், கஷ்டங்கள், கடன்கள் இதெல்லாம் நம்மளை விட்டு விலகி பல மடங்கு பணம் சேர்வதற்கும் அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை குறித்து நேற்று இரவு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நமக்கு ஒரு இலை தேவைப்படுது. அந்த இலையை நீங்கள் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நேற்றே வீடியோ போட்டிருக்கிறேங்க. அந்த வீடியோனுடைய லிங்க்கும் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு அவசியமாக பயன்படுத்துங்க. ஏன்னா தை சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் வியாழக்கிழமை நாளில் வரதுனால இதை குபேர சங்கடகர சதுர்த்தின்னே சொல்லலாம். அவசியமாக அதை நீங்கள் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்று பிப்ரவரி மாதத்தின் 4ஆம் தேதி, தை மாதத்தின் 21ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை. புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட புதன் பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. பொதுவாகவே இந்த நாளில் எல்லா விதமான சுபகாரியங்களையும் நம்ம செய்யலாம். இந்த அற்புதமான நாளில் குபேரருடைய வழிபாட்டையும் நம்ம செய்யலாம். அதே போல் விநாயக பெருமான் வழிபாடு புதுசாக தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த நாளில் தொடங்கலாம். ஏன்னா புதன்கிழமை நாளில் தான் விநாயக பெருமான் அவதரிச்சு தான் சொல்லுவாங்க. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த புதன்கிழமை நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக 5 நாட்களுக்குள்ளே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். இதை நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தோர்த்து மற்ற நேரத்தில் செய்யுங்க. புதன்கிழமை நாளில் ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு மதியம் 12 மணிலேருந்து 1:30, யமகண்டம் காலையிலேயே முடிஞ்சிருச்சு. இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. எழுதுவதற்கு ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவையும் பயன்படுத்தலாம், ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவையும் பயன்படுத்தலாம். எக்காரணத்து கொண்டும் கருப்பு நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன இந்த 2 கலரில் ஏதாவது ஒரு கலர் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணி 5 வெந்தயம் தேவைப்படுது. இந்த வெந்தயம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய பொருள். அதே போல் நினச்ச காரியத்தை நடத்தி தரக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். புதன் பகவானுக்கு உகந்த தானியத்தில் பச்சைப்பயிர் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே போல் தான் இந்த வெந்தயத்துக்கு நம்ம கொடுக்கணும். ஏன் 5 எண்ணிக்கை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு விருப்பங்கள் நிறைவேறணும். அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5, அதுக்காக தான் நம்ம இந்த கவுண்டிங்கில் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். பேப்பர், பேனா, 5 வெந்தயம் இதை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார் கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு விருப்பத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வேலையும் கிடைக்கணும், கல்யாணமும் ஆகணும், பணமும் சேரணும் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். எது சீக்கிரமாக ஒரு 5 நாளைக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 லட்சம் பணம் உங்களுக்கு வர வேண்டி இருக்குது, அது ஒரு 5 நாளுக்குள்ளே கிடைச்சா நல்லா இருக்குமே, கடன் அடைச்சிடலாமே, இல்லை ஒரு
முக்கியமானது வாங்கலான்னு இருந்தமே அதை வாங்கிடலாமே அப்படிங்கும்போது உங்களுக்கு அங்கே 5 லட்சம் அப்படிங்கிறது தான் மைண்டில் ஓடணும். இல்லை வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு 5 நாளைக்குள்ளே நல்ல வேலை கிடைச்சா பரவாயில்லைங்கும்போது வேலையை தான் உங்கள் மனசுக்குள்ளே வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். மேலும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மற்றவங்களுக்காகவும் செய்யலாம். அதாவது இப்போ கணவருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் நீங்கள் செய்யலாம். இல்லை அவருக்கு வேறு ஏதாவது விருப்பம் இருக்குது அது நிறைவேறுவதற்காகவும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக செய்யலாம். வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. ஈஸ்ட் ஆர் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேப்பரில் உங்களுடைய விருப்பத்தை 55 முறை வந்து எழுதுங்க. 1லேருந்து 55 வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுட்டு அந்த விருப்பம் வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதுங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா 5 லட்சம் பணம் கிடைச்சா நல்லாயிருக்குன்ட்டு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி அப்படிங்கிற மாதிரி 55 முறை எழுதுங்க. நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு 55 முறை வந்து எழுதுங்க. இது போல் உங்களுடைய விருப்பம் நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் எழுதிடணும். கீழே வந்து நான் கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த ஸ்விட்ச் வேர்ட் ஃப்ரேஸையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச டிவைன் மேஜிக் பிகின் நவ். இதுதான் டிவைன் மேஜிக் பிகின் நவ். இது எழுதும்போது எப்படி நான் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி தான் எழுதணும். ஸ்மால் லெட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்து பொறுமையாக இதே மாதிரி வந்து எழுதிக்கோங்க. ஒரு முறை எழுதுனீங்க அப்படின்னா கூட போதும். இப்போ இந்த வெந்தயம் இருக்குது இல்லையா 5 வெந்தயம் அதை எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு முடிக்கோங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா 55 முறை நம்ம அந்த பேப்பரில் எழுதணும் இல்லையா அதை வந்துட்டு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது 55 முறை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. டக்குன்னு வந்து சொல்லிடலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு முறையாவது வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் அந்த டிவைன் மேஜிக் பிகின் நவ்வையே சேர்த்துக்கோங்க. 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது டிவைன் மேஜிக் பிகின் நவ் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். இப்படியெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அந்த வெந்தயத்தை அந்த பேப்பருக்குள்ளே வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ அந்த பேப்பர் வந்து மடிச்சிருங்க. அந்த வெந்தயம் கீழே விழுகாத மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ இது உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு விசுவலைசேஷன் பண்ணுங்கள். அதில் என்ன விருப்பம் எழுதியிருந்தீங்களோ அது வந்து நடந்துருச்சு. 5 லட்சம் கையில் பணம் இருக்குது. நீங்கள் கார் வாங்கிறதுக்காக கொடுத்துருக்குறீங்க, இல்லை ஒரு வீடு வாங்கலான் இருக்கிறீங்க, அட்வான்ஸ் கொடுத்துருக்குறீங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். நல்ல வேலை கிடச்சிருச்சு, கை நிறையா சம்பாதிச்சிட்ருக்குறீங்க, இந்த மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். அதன் பிறகு இதை வந்து நீங்கள் 2 இடத்துல வைக்கலாம். ஒன்று வந்து உங்களுடைய பீரோவில் வைக்கலாம் அல்லது பூஜை அறையில் வந்துட்டு வைக்கலாம். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனும் தரேன். இதை நீங்கள் நைட்டு தூங்கும்போது உங்களுடைய தலகாணி கடியில் கூட நீங்கள் வச்சுட்டு தூங்குறது நல்லது. தொடர்ந்து 5 நாட்களும் கூட நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது நல்ல டீப் ஸ்லீப் வரத்துக்கு முன்னாடி இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி வச்சு அதில் எழுதியிருக்கிறத 55 முறை படிச்சுட்டு திரும்ப உங்களுடைய தலகாணி கடியில் வந்துட்டு நீங்கள் வச்சிடலாம். இது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் கொடுக்கும். ஒன்றா தலகாணி கடியில், இல்லைன்னா வந்துட்டு பீரோவில், இல்லைன்னா சாமி ரூமில் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. 5 நாட்களும் அவசியமாக வந்துட்டு இது ஒரு முறையாவது படிங்க. காலை மாலை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படிங்க, விசுவலைசேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய விருப்பமானது 5 நாட்களுக்குள்ளே நடந்தே தீரும். 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதியானது இருக்குது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த நாளில் இந்த வெந்தயத்தை நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானம் கொடுத்துருங்க. இந்த பேப்பர் நீங்கள் ஒரு விளக்குலையோ மெழுகுவர்த்திலையோ காட்டி எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறியே தீரும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.